ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் ரிஷபத்திற்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறீங்க. ஏன்னா நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு சென்ற காலங்கள் எல்லாம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியாக கடந்து வந்தால் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ராசி 2ஆம் இடத்துல பயணிக்கிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா சூரியன், குரு, அதே போல சுக்கிரன் உங்களுக்கு 4, 5 என்ற இடங்கள்ல பயணிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேதுவோட இருப்பாரு, அப்புறமா அவர் நீச நிலையையும் அடைகிறார். புதனும் அதே போல உங்களுக்கு 2, 3 என்ற இடங்கள்ல சூரியன், புதன், குரு இவங்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஏற்கனவே சனி உங்களுக்கு 11ல இருக்கு இல்லையா, நிறைய உழைப்பை போட வேண்டியது. உழைப்பு, அதிகப்படியான உழைப்பு. உங்களுக்கு லாபம் என்று ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய சிந்தனை உழைப்பை பற்றியே இருக்கணும். நல்லா ஆத்மார்த்தமாக உழைக்கும் பொழுது முழுமையான பலனை ரிஷபம் பெற்றுடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் புதுசா எதையும் முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா ராசி அதிபதி கேதுவோட இருக்கார். ஒரு மனசுல ஒரு குழப்பம், ஒரு சஞ்சலம், ஒரு விரக்தி, ஒரு எரிச்சல், யார் மேலேயும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் அதிக கவனம். உறவுகள்லயே கொடுத்துட்டு அப்புறம் கெட்டவன் பேர் இருக்கக்கூடாது.
நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்து கெட்ட பேர் எடுக்கிறத விட கொடுக்காம வந்து நம்ம ஒதுங்கி கொள்வது நம்மளுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட எல்லாம் தேவையானதை பேசிட்டு மற்றது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளா போய் இன்டர்ஃபியர் ஆகிறத தவிர்த்து கொள்ளணும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சிறப்பா இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல, பொருளாதாரத்துல, ஏன்னா மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யறது, ஏன்னா ஆடி 18க்கு அப்புறம் ஒரு திருமணம் இல்ல ஏற்கனவே திருமணம் நிச்சயத்திருந்தா அதற்கான வேலைகளை விரைவாக செயல்படுத்துவது, உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது, ரொம்ப கஷ்டத்துல யாருன்னா இருக்கிறாங்க ஒரு சிலர்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உதவிகளை செய்வது, ஒரு சிலருக்கு தொழில நல்ல வந்து ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் வந்து கிடைப்பது. இந்த காலகட்டம் வந்து குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க. ஆர்குமெண்ட்டை தவிர்த்துடுங்க. பழைய கதையை வந்து பேசுறது, ஒரு கதையை பேசினா நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சா அந்த கதையை வந்து பேசாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து போவதும், தொழில் சார்ந்த இடங்கள்ல கூட தொழிலை பத்தியோ இல்ல மேல் அதிகாரிகளை பத்தி பேசுவதோ நான் சூக்கா கடந்து வந்துடணும். ஒரு தொழில்னு இருக்கு, ஒரு வேலைன்னு இருக்கு, நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்குன்னா அப்படியே வந்துருங்க. உங்களுக்கு முன்ன செஞ்சு நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருப்பீங்க அதற்கான பலன்கள் வந்தா எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி இந்த மாதம் வேகத்தையும் விவேகத்தையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு எதையும் போய் புஷ் பண்ணாதீங்க. நடப்பவை எல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை, நீங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னா அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் நமக்கு நடக்கலன்றதை எடுத்துக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும். மற்றவருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. முடிவுனா எதுவும் எடுக்காதீங்க. உங்க உழைப்பையும் உங்களுடைய செயல்பாட்டையும் செய்து கொண்டே வாருங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். நீங்க இப்ப செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு பிற்பகுதியில் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருபறியா இருக்கும். அதனால அவசரப்பட்டு எதுவும் வந்து இப்போதைக்கு நீங்க முடிவு எடுக்க வேண்டாம். காதல் உறவுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டம் பேச்சை குறைச்சு கொள்ளுங்க, சந்திக்கிறத குறைத்துக் கொள்ளுங்க. முக்கியமா ஒரு அவசியமா ஏதான விஷயம் இருந்தா பேசுங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட் வச்சீங்கன்னா பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அதனால பொறுமை நிதானத்துடன் கடந்து வரும்போது நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து வயிறு உப்பசம், அதே போல உங்களுக்கு இஎன்டி சார்ந்த ஒரு பிரச்சனை இதெல்லாம் வரும். நம்மளுக்கு இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் செய்வது ரொம்ப கவனம். பெண்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இறை வழிபாடை வந்து மேற்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில அம்பாளுடைய சன்னதியில ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கல்ல வந்து நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கணும். அப்படி வச்சு 4 பேருக்கு பிரசாதமா கொடுக்கும்போது அதை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விரக்தி மனப்பான்மை, ஒரு தொய்வு, ஒரு பணவரவே இல்லைன்னாலும் அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும், நல்ல பொருளாதார வளர்ச்சியும், நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கப்பெறும். ரிஷப ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.